ஜிதேஷ் மன்கரோட அடிக்க ட்ரை பண்ணது நான் தப்புன்னே சொல்லல. ஏன்னா, யூ கெனாட் கெயின் அன் அன்ஃபேர் அட்வான்டேஜ் பை ஜஸ்ட் வாக்கிங் அவே ஃப்ரம் த கிரீஸ். இது யார் பண்ணாலுமே தப்பு தான். இப்ப பேட்ஸ்மேன் மட்டும் 2 ஸ்டெப் வெளில நிக்கலாமா? முதல்லயே போலிங் போறதுக்கு முன்னாடி வெளில நின்னுட்டு கரெக்ட்ன்னு தான் சொல்லுவோம். பட் அது அவுட் தானே. இல்ல சார் அது போலிங் போறதுக்கு முன்னாடியே வெளில நின்னுட்டாரு. அதெல்லாம் நீங்க அத ஸ்டம்பிங்கா எடுத்துக்காதீங்க. சும்மா தான் நின்னாருன்னு சொல்ல முடியாது. அதனால போலிங் போட்டு ஆக்ஷன முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க லைன் அவுட் வெளில நீங்க போனீங்கன்னா, த பவுலர் இஸ் ஃபுல்லி ரைட் இன் எஃபெக்டிங் ரன் அவுட்ன்றது என்னுடைய எண்ணம். அதுல தப்பு கிடையாது. நீங்க போகக்கூடாது. பால் டெலிவர் பண்ண அப்புறம் தான் நீங்க வெளில போகணும். ஒரு சைடு. இவர் நோ பால் போட்டதுல இவரோட தப்பு தான். அதுல டவுட்டே கிடையாது. இவருக்கு இப்ப என்னாச்சு? நோ பால் போட்டு டீம் சஃபர் ஆச்சு இல்ல? சோ கையில போடுறதுக்கு பதிலா காலால போட்டாரு. இவர் கையில யூஸ்வலா போடுவார்ல. இவர் காலாலேயே ஒரு கையத்தை போட்டு டீம் அடிச்சிட்டாரு. அதுதான் இந்த கிமிக்ஸ் வேணாம்னு சொல்றேன். கிரிக்கெட் ஆகணும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் அந்த நோ பால்ல புடிச்ச கேட்ச் கூட அவ்வளவு கன்வின்சிங் கிடையாது. அது ரீப்ளேல போயிருந்ததுன்னா மேபி அதை நாட் அவுட்டா கூட சொல்லிருக்கலாம். கிராஸ் ஆன மாதிரி இருந்தது. சோ அதனால கேம் ஆகணும். கிமிக்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் எதுக்கு இப்போ இப்ப பாருங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணி எவ்வளவு டேஞ்சர் ஆச்சுன்னா நீ தலைகீழ்னால ரிஷப் பண்ணிட்ட மாதிரி ஒரு கம்பேக் முடியாதுன்றதுக்கு என்ன பண்ணாரு 100 அடிச்சோடனே 2 ஹெல்மெட் எல்லாம் கைட்டுட்டு ஒரு சமர் சால்ட் குட்டிக்காரன் ஒன்று அடிச்சார்ல காத்துல கடைசியில் டேப்லெட் சாப்பிடுற அளவுக்கு ஆச்சு பேக் ப்ராப்ளம் பாத்தீங்களா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உள்ளுக்குள்ள ப்ரெஷரைஸ் பண்ணி அவர் காலை அதுதான் வேணான்ட்டு